பேரிடர் அகற்றுபவர். இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கும் என்று நான் செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆதியாகமம் 9:11, 12, 13. உடன்படிக்கை என்பதற்கு எபிரேய சொல் பெரித் என்பதாகும். இச்சொல்லுக்கு மானிடர்களால் நிலையான அல்லது தற்காலிகமாக ஏற்படுத்தப்படுகிற ஓர் ஏற்பாடு, இணக்கம், பங்குடைமை அல்லது தொடர்பு என்பது இதன் பொருள். உடன்படிக்கை வழியாக இரு தரப்பினர் இணைக்கப்படுகின்றனர். இறையவர் நோவாவுடன் செய்த உடன்படிக்கையானது முழு மானிடத்தோடு மட்டுமல்ல, மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே செய்யப்பட்டதாகும். எனவே இந்த உடன்படிக்கை விசாலமான அனைத்துலக உடன்படிக்கையாகும். இந்த உடன்படிக்கையில் நோவா ஒட்டுமொத்த மானுடத்தின் பிரதிநிதியாவார். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றிய இறையவர் மானிடருக்கு வானவில்லை அடையாளமாக கொடுத்தார். இறையவர் வாக்குறுதியை நினைவூட்டும் அடையாளமான வில் ஓர் போர்க்கருவியாகும். இறையவர் வில்லை விண்ணில் வைத்து விடுகிறார். போர்க்கருவியான வில் இறையவருக்கும் மானிடருக்கும் இடையில் சமாதானத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. வானவில் இருண்ட மேகத்திலேயே ஒளி வீசுகிறது. இறையவரின் சினம் என்ற இருளில் தொடர்ந்து அன்பு ஒளி வீசும். இனிமேல் மண்ணுலகு வெள்ளப்பெருக்கால் அழிக்கப்படாது என உறுதியளித்தார். நாமும் உடன்படிக்கை உறவில் நிலைத்து நின்று வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். பேரிடர் அகற்று